ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்குறோன்னா ஐஃபோன் 13ஓட அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். என்னோடய ஃப்ரெண்டு வைகுந்த் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கான். மதுரையில் இந்நேரம் வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் கூட போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துருக்கலாம். பட் பெங்களூரில் அவன் வாங்கினனால அவன்கிட்ட சொல்லியிருந்தேன், அன்பாக்ஸ் பண்ணும்போது வீடியோ டாக்குமெண்ட்டாக சென்ட் பண்ணிடுறா, நான் நண்பர்களுக்கு காட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து சென்ட் பண்ணிட்டான். அவன் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 பேஸ் வேரியண்ட், அதாவது 128GB வேரியண்ட்டு 79,990 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கான். திருட்ட 3 நாளாக பார்த்தீங்கன்னா பிளானட் மினிக்கும் வீட்டுக்கும் மாறி போயிட்டு வந்துருக்கான். எதனால் அப்படின்னா அந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டியே இல்லை. இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி கடைசியாக ஒரு வழியாக ப்ளூ கலர் வந்துருச்சு போல். உடனே போய் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டான். இந்த வட்டம் என்ன நல்ல விஷயம்னா, எப்பயுமே இந்த பேஸ் வேரியண்ட் 64GB இருக்கும். மெமரி கார்டும் போட முடியாது, ஸ்டோரேஜும் பத்தாது. இந்த வட்டம் அந்த 64GB ஸ்கிப் பண்ணனால 128GB வாங்கியாச்சு. நம்ம 80,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன். என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டிருந்தான் 11 வாங்குறதா 12 வாங்குறதா இல்லை 11 ப்ரோ வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தான். அப்புறம் திடீர்னு என்ன முடிவு பண்ணான்னு தெரில. ரீசெண்டாக லான்ச் ஆன ஐஃபோன் 13 வாங்கிட்டான். ஓகே, நல்ல விஷயம். அவன் ரொம்ப நாள் கனவு ஐஃபோன் வாங்கணும்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி போக்கோ F1 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஐஃபோனுக்கு மாறிட்டான். பாக்ஸில் பார்த்திங்கன்னா வழக்கம்போது தான் சார்ஜர் இல்லை, ஐஃபோனோட ஸ்டிக்கரு, அப்புறம் லைட்னிங் கேபிள், அப்புறம் ஃபோன் மட்டும்தான். அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா போர்ட்லெஸ்ஸாக ஃபோன் கொண்டு வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வட்டம் பார்த்திங்கன்னா பாக்ஸுக்குள்ளே வெறும் ஃபோன் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ஸோ ஃபோன் வாங்கிட்டானா இன்னும் ஒரு 15 நாளில் மதுரைக்கு வந்துடுவான். வந்தோடனே கேமிங் ரிவ்யூ, அவனோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் நாளைக்கு ஃபோனை தூக்கிட்டு வெளியே போனேன்னா சன்லைட்டில், லோ லைட்டில் வீடியோ, ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு எடுத்து அந்த சாம்பிள்ஸ் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எனக்கு சென்ட் பண்ணுறா. நம்ம நண்பர்களுக்கு ஐஃபோன் 13ஓட கேமரா எப்படி இருக்குன்றதை ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவனை எடுத்து அனுப்புகிறேன்னு இருக்கான். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக், ஷேர், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பாய்.